உலகத்தில் உள்ள அத்தனை தமிழருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நான் மகான் நல்ல திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை பார்க்க போகிறோம். வெண்ணிலா கபடி குழு அதோட பெரிய வெற்றி தொடர்ந்து நிறைய பாராட்டப்பட்ட படம். அதோட இயக்குனர் சுசீந்திரன் இயக்கியிருக்கும் படம். படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்புகள். ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் பெருசாக பேசப்பட்டது. இன்னொன்று கார்த்தி நடிச்சிருக்காரு படத்தில். அதுக்காட்டிக்கு எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்தது. காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. கார்த்தி இந்த படத்துல ஜீவாவா வர்றாரு. காஜல் அகர்வால் அவங்க பிரியாவா வர்றாங்க. பசங்க படத்துல அந்த வாத்தியாரா வர்ற அந்த ஜெயபிரகாஷ் அவர் கார்த்தியோட அப்பாவா வர்றாரு. நிறைய பேர், நிறைய புதுசா முகங்கள், நிறைய விஷயங்கள். படத்துடைய கதை மேலோட்டமா சொல்லிடுறேன். சென்னையில் சுற்றி தெரியும். படம் ஃபுல்லாவே சென்னையை சுற்றி தான் நடக்குது. ஆக சென்னையில் இருக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த இளைஞன் தான் கார்த்தி. அது ஏனோ தெரில, எல்லா நடுத்தர இளைஞர்கள் இல்லை, ஜென்ரலா படத்துல இளைஞர்கள் காட்டுறதுனாவே ஒரு எதை பத்தியும் கவலைப்படாத இளைஞராக தான் காட்டுறாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வராரு கார்த்தி. எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத, எப்படி வரப்போற பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு தெரியுற ஒரு சாதாரண இளைஞனா வர்றாரு கார்த்தி. வழக்கம் போல ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கிட்டத்தட்ட. அப்புறம் அதே மாதிரி ஹீரோயினை சந்திக்கிறது, ஒரு திருமணத்துல சந்திச்சுக்குவாங்க, காதல் மலர்றது, அது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப சுலபமா நடந்துரும், எந்த பிரச்சனையுமே இல்லாம. அதே மாதிரி ஹீரோயிசத்தை காட்டி போய், அதாவது அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது எல்லாமே ஒரு சாதாரண கமர்ஷியல் படத்துக்கான விஷயங்கள். ஆக இப்படி வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா கார்த்திக் போயிட்டு இருக்குல்ல. அன்பான அப்பா ஜெயபிரகாஷ், அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. அப்பா ஒரு கால் டாக்ஸி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி காதல்லாம் வளர்ந்து போயிட்டு இருக்கிறப்போ அதுக்கு பின்னாடி அந்த லைன்லயே இன்னொரு கதை நகரும். அது எப்படின்னா, ஒரு 4 இளைஞர்கள், அவங்க பத்திய கதை, ரொம்ப கொடூரமான இளைஞர்கள், கொலை செய்ய தயங்காத இளைஞர்கள். அந்த 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 கூட்டத்தை பத்தி ஒரு கதை நகரம். அவங்க வர்ற போறவங்க நிறைய காதல் ஜோடிகள், நிறைய கொலைகள் செய்வாங்க, நிறைய தப்பு மேல தப்பு செய்வாங்க. ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பாங்க, நண்பர்களா இருப்பாங்க. ஆக இந்த கொலைகார கூட்டம் கார்த்தியை எதாச்சியா இவங்க 2 பேர் வாழ்க்கையும் கிராஸ் ஆயிக்கும். யார் மூலமானா, கார்த்தியுடைய அப்பா மூலமா. அவர் அந்த கொலைகார கும்பல் பண்ணுகிற ஒரு கொலைக்கு எப்படி சொல்றது, சாட்சி மாதிரி ஆயிடுவார், விட்னஸ் மாதிரி ஆயிடுவார். அதங்காட்டிக்கு இவர் அவங்க அப்பாவை தீர்த்துக்கிட்ட அந்த கொலைகார கும்பல் முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கொலைகார கும்பல் அவங்க அப்பாவை, கார்த்தியோட அப்பாவை தீர்த்து கட்டுதா. அப்படி தீர்த்து கட்டினா அந்த கார்த்தி அதுக்கு பழி வாங்குறதுக்கு என்ன பண்றாரு, இதெல்லாம் தான் கதைங்க. கொஞ்சம் வித்தியாசமான கதை. ரொம்ப கமர்ஷியலைஸ்ட் படம்னு சொல்ல முடியாது. ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இதுதான் வில்லன் இதுதான் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முதலா ஒரு வில்லனை பார்த்தா அப்படியே கொலை நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வில்லன்கள் அதை இந்த படம் தந்திருக்குது. அதுக்கு சுதீந்திரனுக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கலாம். ஆனா என்னன்னா, கொஞ்சம் அந்த வன்முறை கொஞ்சம் தூக்கலா இருக்குது. மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் வன்முறை தூக்கலா இருக்குது. அதுவும் போக நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. அதாவது ஒரு இளைஞர் கூட்டம் கார்த்தி மாதிரி ரொம்ப சோம்பேறியா ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும் தப்பு பண்ணாத ஒரு இளைஞர் கூட்டம் உலக இருக்குல்ல. இன்னொரு பக்கம் இப்படி மோசமான இளைஞர்கள், நிச்சயமா அது அந்த மோசமான இளைஞர் கூட்டத்தை காட்டும்போது இயக்குனருக்கு எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம அதை காட்டியிருக்க மாட்டார். ஆக இப்படி நிஜமாலும் இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் நிஜ வாழ்க்கையில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு
நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். முடிவும் கொஞ்சம் நியாயப்படுத்துற மாதிரியே ஒரு முடிவுன்னு சொல்லலாம். அது நீங்க வந்து திரையரங்குல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இசை யுவன் சங்கர் ராஜா. பேக்ரவுண்டு பாடல்கள்லாம் வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல பாடல்கள். அது பெருசா பிக்சரைஸ் பண்ணல, நிறைய கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க பாடல்கள். அதாவது யதார்த்த வாழ்க்கைக்கு ஒட்டியே வர்ற மாதிரி அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து எப்படின்னா கமர்ஷியலைஸ் படம் இல்லாம இது வந்து ஒரு பயங்கர யதார்த்தமான படம் மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு சுசீந்திரன். ஆனா எப்படி இருந்தாலும் அந்த கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது வந்து சில இடங்கள்ல வந்து அப்பட்டமா தெரிஞ்சிருது. அதங்காட்டி பாடல்கள் வந்து நல்லா பிக்சரைஸ் பண்ணல. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே, ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. வேற சொல்லக்கூடியது அப்படின்னா இதோடைய சினிமாட்டோகிராஃபி, அது வந்து மதி அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய, ஏன்னா சென்னைக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து கதை எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது, குறுக்கு சந்துகள், சின்ன சின்ன ரொம்ப ஸ்பேஸ் இல்லாத இடங்கள், அதுக்குள்ளெல்லாம் போய் கேமரா வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுங்காட்டி நிறைய உழைப்பு போட்டு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எடிட்டிங் காசி விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரில்லியண்டான எடிட்டிங்னு சொல்ல முடியாது, ஆனால் கதைக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி படம் வந்து எப்படின்னா, அந்த பாதிலேயே நிறைய பாடல்கள் அதுலயே போயிருது. ரெண்டாவது பாதிங்கிறது எப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமும் ஒரு சோகமும் ஒரு வெறித்தனமும் நிறைந்த மாதிரி ஒரு பிளசண்டா ஃபுல்லா இல்லை. இப்போ வெண்ணிலா கபலிக்கூடியும் இதுவும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது நிறைய இடத்துல கொஞ்சம் பிளசண்டா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அது சில இடத்துல வந்து இந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. அந்த ரெண்டாம் பாதி அப்படிங்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா போகுது. ஆனா நிறைய புதிய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வில்லனை ஹேண்டில் பண்றது எல்லாம் வந்து எப்படி, சாதாரணமா ஒரு ஹீரோ தான் ஒரு நேரா அடிப்பான், ஆனா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் யோசிச்சு சமயோஜமா யோசிச்சு நிறைய புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசா நம்ம எதிர்பார்த்து போகலாம். அது நிச்சயமா இருக்கும் படத்துல. ஆனா என்ன நெகட்டிவ்னா பயங்கர ஒரு நெகட்டிவ் தாட்டை விடுது படம். வந்து முடிச்சுட்டு வர கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்குது இல்லையா, அதுல ஒன்றும் பெருசா பாசிட்டிவா உள்ள இருந்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியல. கார்த்தியினுடைய நடிப்பு மெருகேறிக்கிட்டே போறாரு கார்த்தி. நிறைய நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காரு. ஆனா என்னன்னா அந்த கார்த்தியா இருக்கிறத வந்து அவரு என்னைக்கு பொறுப்பாருன்னு தெரியல. எப்படின்னா அவருடைய அந்த சாயல்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெனக்கிடலாம். கார்த்தி அந்த கேரக்டரா மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கிடலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அது எப்படி சொல்றது, அந்த பழைய பட சாயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தெரியுது. ஆனா மெருகேறிட்டே வர்றாரு, நிச்சயமா அந்த இடத்துக்கு போய் சேருவாருங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. அதே மாதிரி கார்த்தினுடைய அப்பாவா வர்ற அந்த கதாபாத்திரம், அவர் வந்து நல்ல திறமையான நடிகர். பசங்கள்ல நடிச்ச உங்களுக்கே தெரியும், அந்த பசங்கள்ல வாத்தியாரா வர்றவர் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். காஜல் அகர்வால் வழக்கமான கதாநாயகர்களுக்கு என்ன வேலையோ அதை வந்து கரெக்டா உள்ள வந்து செஞ்சுட்டு போறாங்க. அதே மாதிரி கார்த்தியோட தங்கச்சியா வர்றாங்க, அம்மாவா, அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா படத்தை தாங்கி பிடிக்கிற கேரக்டர் அப்படின்னா கார்த்தி தான். ஆனா அதுக்கு இணையா அப்படிங்கிறது வந்து அந்த வில்லன் கூட்டம், அந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமா, அதாவது ஹீரோ கேரக்டர் செதுக்கல விட அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு போல இயக்குனர். அதே மாதிரி எப்பவுமே இளைஞர்களை வந்து ரொம்ப இவ்வளவு மோசமா சித்தரிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா சித்தரிச்சிருக்கலாம். கொஞ்சம் பாக்குற கொஞ்சம் சோகமா தான். ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்கிறது. அந்த மாதிரி சம்பவங்கள், அதாவது படத்துல வர சம்பவங்கள்லாம் வந்து சர்வ சாதாரணமாக வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் படத்தின் ஓவரால் ரேட்டிங் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, நிச்சயமா ஒரு தாட் பார்க்கக்கூடிய படம். அதுக்குன்னு ரொம்ப பிரமாதமா இருக்குது அப்படின்லாம் சொல்றதுக்கு அளவுக்குலாம் அந்த படத்துல ஒன்றும் இல்லை. ஆனா நிச்சயம் பார்க்கலாம் படத்தை. காதல், சின்ன சின்ன விஷயங்கள், கார்த்தி எப்பவுமே சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்தா அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அதுவும் கூட விளையாடுவாரு.
அந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணுகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. அதே மாதிரி வசனங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமான அழகான வசனங்கள், ரொம்ப பெருசா அந்த படத்திற்காண்டியே அப்படின்னு டிசைன் பண்ண வசனங்கள்லாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய புதுமைகள் படத்துல இருக்கிறங்காட்டிக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து நிச்சயமா போய் படத்தை வந்து ஒரு வாட்டி பாக்குறதுல வந்து தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.